கதை போல் இருந்தாலும் சரியாக பொருந்தி வருது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சுண்டு விரல் வந்து மோதிர விரலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. என்னை விட நீங்கள் உயரமாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட எதேதோ போட்டு அழகுலாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இது போல் கேட்குது. அதுக்கு மனம் சொல்லுது, அதாவது இங்கே சுண்டு விரலை வந்து உடலாகவும், மோதிர விரலை மனமாகவும், நடுவிரலை எண்ணங்களாகவும், ஆள்காட்டி விரலை உணர்வுகளாகவும், கட்டை விரலை தனித்தன்மை வாய்ந்ததாகவும் நம்ம சித்தரிச்சிருக்கிறோம். அப்போ மனம் வந்து சொல்லுது, உடலாகிய உங்களுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் ஒருத்தர் உயர்வாக இருக்கார் இல்லையா, உயர்வான எண்ணங்கள் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஒருத்தர் அவரை விட இன்னும் கொஞ்சம் உயரத்தில் கம்மியாக இருக்கார் இல்லையா, அவர் உணர்வுகள். மனமாகிய எனக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. ஒருவர் மனமாகிய எண்ணையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் தரத்தில் குறையாத தங்கம் போன்ற குணமுடையவராகவும், தரத்தில் குறையாத தங்கம் போன்ற குணமுடைய பல விஷயங்களுக்கு அதிபதியாகவும், உயர்ந்த எண்ணங்களின் மூலம் உயர்வான வாழ்க்கை முறையையும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் பயன்படுத்துவதன் மூலம் தான் யார் என்பதையும் நிரூபிக்க முடியும் அப்படின்றத சொல்லுது. உடனே உடல் கேட்குது, உங்கள் 3 பேரையும் தாண்டி ஒருத்தர் இருக்காரே, அவர் யார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு மனம் சொல்லுது, அவர் தான் ஆன்மா, அழிவில்லாதவர், அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அதனால அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மீகத்தில் வந்து அவரை உணரணும் அப்படின்னா உடலாகிய உங்களை, மனமாகிய எண்ணங்களை உணர்வுகளை கடந்தாதான் அவரை உணர முடியும். அதாவது நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் எண்ணங்கள் அல்ல, நான் உணர்வுகள் அல்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மளை கடந்து போகிற பட்சத்தில் ஆன்மான்றதை உணர முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லுது. உணர்ந்த பிறகு திரும்ப அவங்க வந்து நமக்குள்ளே ஐக்கியமாயிடணும், அந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடல் வந்து அமைதியாக இருக்குது. அப்போ மனம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் தெளிவாக நான் பதில் சொல்லிட்டேன், இன்னமும் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னும் போதில், நீங்கள் மட்டும் உயர்வாக இருக்கீங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருக்கீங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னும் போதில் மனம் சொல்லுது, ஒரு காலத்தில் வந்து நாங்கள் 4 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டோம். அப்போ நீங்கள் வந்து பெருமையாக சொன்னீங்க என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் உயர்ந்தவங்கன்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாலும் சாமி கும்பிடும் போதில் நான் தான் சாமிக்கு முன்னாடி ஆளாக இருக்கேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் என்னதான் உயர்வானவங்களாகவும் தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் உடலாகிய நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களால் இருக்க முடியாது. அதே போல் வெறும் உடலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இருக்க போய் தான் உங்களுக்கும் பெருமையாக இருக்குது. அதனால் இதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற பேச்சுக்கோ தனித்தன்மை வாய்ந்தவங்கன்ற பேச்சுக்கோ இடம் இல்லை. நம்ம 5 பேரும் ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த கதை விரல்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். நன்றி.